பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்கள் மேலே ரொம்ப அன்பு வைத்து உங்களை கைப்பிடிச்சு நடத்திக்கிட்டே வந்தாலும் நாம் கடந்து போகிற சில பாதை நெருக்கத்தின் பாதையாக இருக்கும். நீங்கள் இன்றைக்கி நெருக்கப்படுறீங்களா? மனிதரால் உண்டான நெருக்கம், அவருடைய கடினமான வார்த்தைகளினால் காயங்கள், சூழ்நிலைகளால் உண்டான நம்பின மக்களால் உண்டான ஏமாற்றம், நமக்கு விரோதமாக எழும்பி துரோகம் பண்ணக்கூடிய நண்பர்கள், இந்த மாதிரி நெருக்கப்பட்டு கலங்கி நிற்கிறீங்களா? நான் இப்படி நினைக்கலையே, இப்படி எதிர்பார்க்கலையே, இப்படிலாம் நடக்கும்னு நினைக்கலையே, நெருக்கப்பட்டு நிற்கிறீங்களா? தாவீது ஒரு காலத்தில், ரொம்ப நெருக்கப்பட்ட காலத்தில் ஒரு அருமையான ஜெபம் பண்ணுகிறார். 142 சங்கீதம் 2ஆம் வசனத்தில், அவருக்கு முன்பாக என் சஞ்சலத்தை நான் ஊற்றுகிறேன், அவருக்கு முன்பாக என் நெருக்கத்தை அறிக்கையிடுகிறேன். நெருக்கமான சூழ்நிலையில உள்ள சஞ்சலப்பட்டு தவிக்கிறாரு. என் சஞ்சலத்தை அவருக்கு முன்பாய் ஊற்றுகிறேன் அருமையான ஒரு வேண்டுதல் செய்கிறார். கர்த்தர் அந்த சஞ்சலத்தை கவனித்து தாவீதுடைய ஜெபத்தை கேட்டு அற்புதம் செய்தார். உங்களுக்கு செய்வார். உங்களுடைய இருதயத்தில் கலக்கம், சஞ்சலம் ஏற்பட்டு அப்படியே நீங்க கலங்கி கண்ணீரோடு நிற்கிறீங்களா? அன்று சொல்றார், நீ என் பாதத்தில் உன் சஞ்சலத்தை ஊற்றிவிடு மகனே, ஊற்றிவிடு மகளே. என் உள்ளத்துக்குள்ளே வச்சு கவலைப்படுறேன், என் உள்ளத்துக்குள்ளே வச்சு அழுது கொண்டிருக்கிற, என் தனிமையில் நீ கண்ணீர் வடித்து உன் படுக்கையை கண்ணீரினால் நினைக்கிற, நான் இருக்கிற உனக்கு. தாவீதனுடைய சஞ்சலத்தை மாற்றி கொடுத்த தேவன் அல்லவா? உன் சஞ்சலத்தை நான் மாற்றுவேன். என்னுடைய சமூகத்தில் உன் சஞ்சலத்தை ஊற்றி விடுன்னு சொல்றார். உன் இருதயத்தின் சஞ்சலத்தை ஆண்டவர்கிட்ட ஊற்றிடுறீங்களா? இன்றைக்கு அந்த பாரெல்லாம் விலகிறோம். இந்த பாரத்தோடு நீங்க இருக்கக்கூடாது. தகப்பனே, இந்த மகன், இந்த மகளை பாருங்கப்பா, உங்க பிள்ளைங்கப்பா, உங்களோட நடக்கிறவங்க, உங்களை விசுவாசிக்கிறவங்க, இயேசு நல்லவர் என்று உங்களை பற்றி கொண்டவங்க சஞ்சலப்பட்டு நிற்கிறாங்கப்பா. அவனுடைய வாழ்க்கையில அவங்களை காயப்படுத்துகிற காரியம், சஞ்சலப்படுத்துகிற காரியம், மனமடிவாக்குகிற காரியம், சஞ்சலப்பட்டு தவித்து நிற்கிறாங்கப்பா. உங்க பாதபடியில் அந்த சஞ்சலத்தை ஊற்றுகிறதுனால இப்போ அவங்களை தொடுங்க, அந்த சஞ்சலத்தை மாற்றுங்க, காயங்களை மாற்றுங்க, அவனுடைய இருதயத்தில் இருக்க அந்த பாரத்தை மாற்றுங்க. ஒரு சந்தோஷமா மன மகிழ்ச்சி உண்டாகட்டும். இவங்களுக்காக ஒரு அற்புதம் செய்த மகிழ பண்ணுங்கப்பா. நீங்க செய்றீங்க, நான் விசுவாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.